நான் ஒரு சோத்து பருக்கைக்கு அருமை தெரிஞ்சு வளர்ந்தவன். ரொம்ப கஷ்டப்பட்டவன். கிராமத்தில் பிறந்து கிராமத்திலே வளர்ந்தவன். அதனால் என் ஸ்லாங் எல்லாமே அப்படி தான் இருக்கும். எனக்கு நல்ல பிரசங்கியார்கள் பண்ணுற மாதிரிலாம் பிரசங்கம் வராது. தோத்திரம். நான் என்ன மாதிரி தான் பேசுவேன். ஆனால் என்னமோ என்ன தான் கூப்பிட்றாங்க. தோத்திரம். அவங்க செஞ்ச தப்பா நான் செஞ்ச தப்பான்னு தெரில. கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். 2 டவுசர் இருக்கும். அதுதான் மாற்றி போட்டுக்கிறது அப்போல்லாம். அதுலேயும் டவுசர் ஓட்டையாக இருக்கும். ஓட்டையோடு போட மாட்டோம், பஞ்சர் ஒட்டியிருப்போம். இப்போ தானே நல்லா இருக்கிற டவுசரை கூட ஓட்டை போட்டுக்கிறாங்க. நாங்கள்லாம் தன்மான தமிழர்கள். சோத்திரம். நாங்கள்லாம் என் செட்டெல்லாம் இங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சோத்திரம். உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் இருப்பாங்க. அப்போல்லாம் ஓட்ட டவுசர் தான். ஆனால் நாங்கள் அதில் தையல் போட்டு பஞ்சர் போட்டு அப்படி ஒட்டிக்கிறோம். இப்போ விதவிதமாக பெல்ட்டு. அப்போல்லாம் அருணா கொடி தான், கருப்பு கலரில். அதுலேயும் எங்கள் அம்மா பள்ளிக்கூடம் போகும்போது அந்த கொடியை கொஞ்சம் இறுக்கி டைட் பண்ணி விடும். ஏன்னா சாயங்காலம் இவன் டவுசரோட வரணும் தான். இவன் ஆடுற ஆட்டத்துக்கு குதிக்கிற குதிக்கு சாயங்காலம் டவுசரை எங்கேயா விட்டு வந்துட்டான்னா மறுநாள் என்ன பண்ணுறது? அதனால் டைட் பண்ணி. சில டைம் அந்த அருணா கொடியும் அருந்துடும். ஆனாலும் விடுறதில்ல. அப்படியே கையை அப்படி தூக்கி டவுசரை பிடிச்சிக்கிட்டு விளையாடுறது, ஓடுறது. சில சமயம் எங்கள் ஊருக்கு மேலே அப்படி ஏரோப்ளேன் பறக்கும். ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டுக்கிட்டு, ஏலே நம்ம ஊருக்கு மேலே ஏரோப்ளேன் பறக்குறோய் அப்படின்னு விரச்சிக்கிட்டு ஓடுறது. எதை? ஊருக்கு வெளியில் வரைக்கும் விரட்டிட்டு போயிட்டு அது போயிருச்சுடா, இனி எப்போ வருன்னு தெரிலடா, வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஓட்ட டவுசரை போட்டுக்கிட்டு ஏரோப்ளேனை விரட்டிக்கிட்டே ஓடுன ஆளு நான். அந்த ஸ்டாண்ட்லேயே இப்போ அதே ஏரோப்ளேனில் பட்டணம் தாண்டி பட்டணம், மாநிலம் தாண்டி மாநிலம், தேசங்கள் தாண்டி தேசம். எத்தனை முறை ஆரம்பத்தில் இது 1 முறைடா, இது 2 முறைடா, இது 4வது முறைடா, எண்ணி வச்சா இப்போ எண்ண முடியலடா. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால். அவர் பட்சபாதம் உள்ளவரே இல்லைங்க. நம்ம வேணா பெத்து போட்ட 2 பிள்ளையும் வித்தியாசப்படுத்தி பார்ப்போம். மூத்தவன் ஒரு மாதிரி, சின்னவன் ஒரு மாதிரி, உயரமாக இருந்தால் ஒரு மாதிரி, குட்டையாக இருந்தால் ஒரு மாதிரி, ஒல்லியாக இருந்தால் ஒரு மாதிரி, உருண்டையாக இருந்தால் ஒரு மாதிரி. பெற்றதே 2. அதுலேயும் வித்தியாசப்படுத்தி பார்க்கறது. கலராக இருந்தால் ஒரு மாதிரி, கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரி. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது கருப்பு கூட ஒரு கலர் தான். மனுஷன் அப்படி பார்ப்பான் சார். ஆனால் சர்வ வல்லவர் யாரையுமே வித்தியாசப்படுத்தி பார்க்கறது இல்லை. எல்லாரும் எழும்பணும், எல்லாரும் சாதிக்கணும், எல்லாரும் பிரகாசிக்கணும். அவர் பிள்ளைங்க எல்லாருமே சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு சவால் விடுறவங்களா இருக்கணும்.